وبركاته حميدا ونصلي أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் போன வாரம் ஆயிஷா பின்த் அபிபக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய மூன்றாவது மனைவியை பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் மனைவியான ஹதீஜா பின்த் ஹுவைலித், இரண்டாவது மனைவி சௌதா பின்த் ஜமா, மூன்றாவது மனைவி யாரு? ஆயிஷா பின்த் அபிபக்கர். இப்போ நாலாவது மனைவியான ஹப்ஸா பின்த் உமர், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய எனது குழந்தை. இவங்க தாயார் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஜைனப் பின்த் மதுஊன். நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட பேர்கள்லயே ஒரு சஹாபியுடைய பேர் வரும். யாரது? உஸ்மான் பின் மதுஊன். அதாவது இவங்களுடைய தங்கச்சி உஸ்மான் பின் மதுஊன் மற்றும் குதாமா பின் மதுஊன். இவங்களுடைய தங்கச்சி யாரு? ஜைனப் பின்த் மதுஊன். இவங்களுடைய பிள்ளை தான் ஹப்ஸா பின்த் உமர், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பிள்ளை. இவங்க ஹிஜ்ரத்துடைய வயசுல அதாவது ஹிஜ்ரத்துடைய மாசத்துல இவங்களுடைய வயசு 18ஆக இருந்துச்சு. இவங்களுடைய வயசு என்னது? 18ஆக இருந்துச்சு. இவங்களை சார்ந்துதான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் என்னவாக ஆச்சு? அபு ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி கூப்பிடுவாங்க? அபு ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. அதாவது ஹப்ஸாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுதுண்டு. ஹப்ஸா பின்த் உமருடைய முதல் கணவன் பேர் என்னது? ஹுனைஸ் இப்னு ஹுஸாஃபா. ஹுனைஸ் இப்னு ஹுஸாஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வச்சு என்ன பண்றாங்க? ஒரு சஹாபியுடைய திருமணத்துல இவங்க இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பத்ருக்கு பின்னாடி, அதாவது பத்ருடைய போர்ல அல்லது பத்ருக்காக வேண்டி இவங்க இறக்கல, ஷஹீத் ஆகல, மாறாக என்ன பண்றாங்க? நேச்சுரலா இயற்கையான ஒரு மரணத்தை இவங்க அடைகிறாங்க. யாரு? ஹுனைஸ் இப்னு ஹுஸாஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாங்க? சஹாபி. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு இயற்கையான ஒரு மரணத்தை இவங்க அடைகிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அதாவது ஹுனைஸ் மற்றும் ஹப்ஸா, இவங்க இரண்டு பேருமே உமர் ரலியல்லாஹு தஆலா முன்னாடியே என்ன பண்றாங்க? இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதாவது அவங்களுடைய குழந்தையான ஹப்ஸா மற்றும் அவருடைய கணவர், அதாவது ஹப்ஸாவுடைய கணவர் என்ன பண்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம் கொண்டு வருவதற்கு முன்னாடியே என்ன பண்றாங்க? இஸ்லாத்தை கொண்டு வர்றாங்க. இவங்க ரெண்டு ஹிஜ்ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் ஹிஜ்ரத்தானது ஹப்ஷாவுக்கு போறது, இரண்டாவது ஹிஜ்ரத்து மதீனாவுக்கு போறது. இந்த ரெண்டு ஹிஜ்ரத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் 21வது வயசுல என்ன பண்றாங்க? விதவை ஆறாங்க. அதாவது அவங்களுடைய கணவரை தொலைச்சிடுறாங்க. அதாவது அவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாங்க 21வது வயசுல. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 21வது வயசு ஆகும்போது என்னவாகுது? அவங்களுடைய கணவர் இறந்து போயிடுறாப்புல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் உஸ்மான் பின் அஃபான், அதாவது நம்மளுடைய மூன்றாவது ஹலீஃபா, அவங்களுடைய மனைவியும் இறந்து போறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த நேரத்துல தான் இறந்து போறாங்க. இறந்து போனப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க? அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு தன்னுடைய தந்தை, நம்மளுடைய இரண்டாவது ஹலீஃபா, அவங்க என்ன பண்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. போயிட்டு என்ன கேட்குறாங்க? உங்களுக்கு மனைவி என்பது இப்போது தேவை, அதனால ஹப்ஸாவும் என்னது கணவன் இல்லாம இருக்கிற காரணத்தினால நீங்க ஹப்ஸாவை திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சில காரணங்களை கொண்டு என்ன பண்றாங்க? என்ன பதில் சொல்றாங்க? இப்பொழுதுக்கு எனக்கு கல்யாணம் என்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்பவும் அவங்களுக்கு ஒரு வேதனைக்குரியதாக, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிராகரிச்சது, தன்னுடைய மகளை நிராகரிச்சது உஸ்மான், அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் கவலைக்குரியதாக, வேதனைக்குரியதாக ஒரு விஷயமாக அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போறாங்க. போன பின்னாடி என்னவாகுது? அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்படி என்னுடைய
மகள் ஹப்சா வந்து விதவை ஆயிட்டாங்க, நீங்க வந்து இவங்களை கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி. வச்ச பின்னாடி அவங்க சைலண்டா இருந்துடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, சைலண்ட் ஆயிடுறாங்க. இந்த ரெண்டு பேருடைய செயலும் என்னவாச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் வேதனையை தரக்கூடியதாக, அதாவது என்னுடைய குழந்தைட்டு எந்த குறையும் இல்லையே, ஏன் இவங்க வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூல்லாட்ட போய் சொல்றாங்க. ரசூல்லாட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்னப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹப்சாவை விட ஒரு சிறந்த ஒரு மனைவியை அவங்க வந்து பெற்றுக்கிற போறாங்க. அதாவது இதனுடைய என்னது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தையான, அதாவது இரண்டாவது மனைவியாக இரண்டாவது ஒரு குழந்தையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பண்ண போறாங்க, கட்டி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஹப்சாவுக்கு, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழந்தை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன பண்றாங்க, உஸ்மானை விட ஒரு சிறந்த நபர் என்ன பண்ண போறாங்க, கணவராக வரப்போறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, இதனாலதான் நான் சைலண்டா இருந்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னது இதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நியத்தில் இருக்காங்க, ஒரு என்னது இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னண்டு ஹப்சாவே நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் என்னது முன்னாடி வரல, உங்களுடைய குழந்தைகிட்ட வந்து எந்த விதமான குறையும் கிடையாது, நாங்கள் இந்த விஷயத்தை எதுக்கு வெளியில சொல்லல அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை, அதாவது அந்த சீக்ரெட்டை, அந்த ஒரு ரகசியத்தை வந்து வேற யார்ட்டையும் வந்து நாங்க சொல்லக்கூடாது, அதனாலதான் நாங்க வந்து சைலண்டா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இதற்கு பின்னாடி இந்த சிச்சுவேஷன் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மஷூரா என்பது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் மற்றும் உஸ்மான் இரண்டு பேர்ட்டையும் வந்து கேட்கறாங்க, என்னண்டு நான் வந்து ஹப்சா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஷூரான்றது பண்றாங்க. மஷூரா அப்படின்னு சொன்னால் சேர்ந்து ஆலோசனை செய்வது, சேர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசனை செய்வது என்னவாகும், மஷூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஷூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணியிருக்கான், பரக்கத்துன்றதை வச்சிருக்கான். அல்லாட்ட மசூரா செஞ்சால், அதாவது அல்லாட்ட நம்ம வந்து ஆலோசனை செஞ்சா அதை என்ன சொல்லுவாங்க, இஸ்திஹாரான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து மனிதர்கள்ட்ட ஆலோசனை செஞ்சால் மஷூரா, அல்லாட்ட வந்து ஆலோசனை கேட்டால் என்னவாகும், அது இஸ்திஹாரா அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து 2 ரக்காயத்துகள் தொழுது அல்லாட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கையை அல்லாஹின் முன்னாடி வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது ஹைராக இருக்குதோ அதன் பக்கம் நம்மளை வந்து கூட்டிட்டு போவான். இது வந்து இஸ்திஹாரா அப்படின்னு சொல்லப்படும். இதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆம் ஹிஜ்ரியில், அதாவது ஹிஜ்ரத் செய்த 3வது வருஷத்தில் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா 22வது வயசுல, அதாவது அவங்களுக்கு 22 வயசாயிருக்கு, அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, கல்யாணம்ன்றது செஞ்சுக்கிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் எப்ப நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து 22வது வயசுல 3ஆம் ஹிஜ்ரியில வந்து இது நடக்குது. இதுக்கு பின்னாடி வந்து இவங்களுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்பது என்ன நடக்க போகுது, தேனுடைய அந்த சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேனுடைய சம்பவம் வந்து நடந்திருக்குது. இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன விளையாட்டு ஒன்று விளையாண்டுறாங்க ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து. என்னது அது, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருந்து ஒரு தேனை அருந்திட்டு வருவாங்க. வந்த பின்னாடி என்னவாகுது, அந்த தேன்ல வந்து ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சொன்னப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, இன்னுமே வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், தேனை வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயமும், அதுக்கு பின்னாடி இன்னொரு இது நடக்குது. என்னது, இவங்க ஒரு திட்டு ஒன்று திட்டிடுவாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு திட்டு ஒன்று திட்டிடுவாங்க. என்னது அந்த இது, யபனத்தை யஹூதி, அதாவது இந்த சஃபியான்றது யாரு, யஹூதியுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு திட்டு மாதிரி வந்து அவங்களை வந்து திட்டிடுவாங்க. இந்த விஷயத்தையும் என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோபப்படுவாங்க. இந்த 2 விஷயத்திலும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, கோவம்ன்றது படுவாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இது வந்து
ஒரு மிகப்பெரிய இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்லுவாங்க, என்னண்டு நீங்க சொன்ன இந்த சொல்லி கடல்ல மட்டும் கலந்தோம் அப்படின்னு சொன்னால் கடல் முழுவதுமாகவே விஷமாகிரும், அந்த அளவுக்கு வந்து சஃபியாவுடைய மனசுன்றது வேதனைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கோவப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, உங்களை விட ஹப்ஸா வந்து உயர்ந்தவங்க இன்னும் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யஹூதியாக இருந்ததுனால, யஹூதியாக இருந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து 2 மடங்கு நன்மை. இரண்டாவது விஷயம் என்ன, அவங்க என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தந்தை ஒரு நபி, உங்களுடைய சின்னவாப்பா ஒரு நபி, உங்களுடைய மாமா ஒரு நபி, இப்பொழுது உங்களுடைய கணவனும் நபி, நீங்க தான் வந்து என்னது ஹப்ஸாவை விட சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஆறுதல்ன்றது சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது ஒரு விஷயத்தை ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சூரத் தஹ்ரீம்ல என்ன சொல்லுவான், யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஹலால் செய்ததை நீங்க ஏன் உங்க மேல ஹராம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இது எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால், முஃபஸ்ஸிரின்களிடையே, அதாவது இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் கூடக்கூடிய அந்த அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுன்றது இருக்குது. முதலுடைய விஷயம்னா அந்த தேனுடைய சம்பவம். இந்த தேனுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை தன் மீது ஹராமாக்கி கொண்டதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ஆயத்தை இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். இரண்டாவது ஒரு சம்பவம் என்ன, மாரியா கிப்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரசூலுல்லாவுடைய அடிமை. ரசூலுல்லாவுக்கு அடிமைகள் இருந்திருந்தாங்க. நம்ம வந்து போன பயான்ல கூட சொன்னோம், அவங்களுக்கு வந்து 3 அடிமைகள் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் யாரு, மாரியா கிப்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை. அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வச்சிருந்தாங்க. அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களுடைய உம்மா வாப்பா வீட்டுக்கு போனப்போ அவங்களுடைய அடிமையை கூட்டிட்டு வந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை கூட்டிட்டு வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வச்சிருந்தாங்க. வச்சிருந்த பின்னாடி அவங்களுடைய நாள் வருது, அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நாள் வருது. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வந்தப்போ என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல, மாரியா மட்டும் இருக்காங்க. மாரியா என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்த பின்னாடி என்ன பண்றாங்க, கோவப்படுறாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுல என்னுடைய நாளில் மாரியா வந்து என்னுடைய வீட்டுல இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கோவம்ன்றது படுறாங்க. கோவப்படுறப்ப என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துடுறாங்க. ரொம்பவும் கோவப்படுறாங்க, அதிகமாக கோவப்படுறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, இனிமே வந்து நான் மாரியா கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதுக்கு என்ன எனக்கு கேரண்டி, நீங்க போக மாட்டீங்கன்னு என்ன கேரண்டின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையமாக நான் இனிமே வந்து மாரியா கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்ன பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த ஆயத்துன்றது எதுக்கு இறங்கி இருக்கலாம், என்னுடைய கெஸ் தான். ஆனா வந்து முஃபஸ்ஸிரீன்கள் வந்து இதுக்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை கொடுக்கல. அல்லாஹ்வுடைய இந்த ஆயத், அதாவது யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹு லக், அதாவது அல்லாஹ் ஹலால் செய்ததை நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான வார்த்தை யூஸ் பண்றது ஒரு தேனுக்காக வேண்டி இருக்க முடியாது. ஒரு சாதாரண தேனுக்காக வேண்டி இருக்க முடியாது. தேன்ன்றது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் தான். அவங்க வந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இதற்காக வேண்டி ஒரு ஆயத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கணுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து தேவையில்லை. இரண்டாவது ஒரு சம்பவம், அதாவது மாரியா என்னது கிப்தியா, அவங்களுக்காக வேண்டி இந்த ஆயத்தை இறக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வல்லாஹு ஆலம். அதுக்கு பின்னாடி இந்த ஒரு சம்பவத்தில் தான் எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்துக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தலாக்கே கொடுக்குறாங்க. அதாவது தலாக் என்பது கொடுக்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவிக்கும் தலாக்ன்றது கொடுத்ததே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற 9 உயிரோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல 9 மனைவிகள் உயிரோடு இருக்காங்க. அந்த 9 பேர்ல யாருக்குமே வந்து ஒரு தடவை கூட தலாக்ன்றது கொடுத்ததே கிடையாது. இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே தவிர இவங்களுக்கு வந்து ஒரு தடவை தலாக்ன்றது கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் எதை சுத்தி காட்டுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு கிடையாது. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்கள். நம்ம வந்து பேசிக்கா யோசிக்க வேண்டியது என்னது, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வாகவே இருந்தாலும் சரி, இவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகவே இருந்தாலும் சரி, மனிதர்கள்.
அவங்க மனிதர்களிலேயே உயர்ந்தவர்களே தவிர அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, மலக்குமார்களோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ ஆக முடியாது. மனிதர்கள் என்பது சிறிய சிறிய தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை என்பதும் இருக்கத்தான் செய்யும். பொறாமை என்பது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாரியா கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மிகவும் அழகாக இருப்பாங்களாம். ஒரு மிகப்பெரிய கூந்தலை கொண்டு அவ்வளவு அழகாக இருப்பாங்களாம் மாரியா. அவங்கள பார்த்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனையோ தடவை அது பொறாமை கொண்டதே உண்டு. நம்ம வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் வந்து எந்த மனைவியும் பொறாமை கொள்ள மாட்டேன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தவிர. ஏன், அவங்கள பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க அதிகமாக புகழ்றதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பொறாமை என்பது ஏற்படுது. அதே மாதிரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்னது மாரியா கிப்தியா அப்படின்னு சொன்னால ஒரு சிறிய பொறாமை. இந்த பொறாமையின் காரணமாக என்ன பண்றாங்க, அவங்களுடைய வீட்டுல வந்து இவங்க மாரியா இருக்கிறனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொன்ன உடனே அவங்க தலாக்குன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த கோவ பார்வை இவங்க மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலாக்குன்றது கொடுத்துறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலாக் சொல்லல. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல, ஒரு என்னது பாவ மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல அவங்களுக்கு தலாக்குன்றது கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அமீன் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்துட்டு நீங்க வந்து ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே நீங்க வந்து தலாக் வந்து திரும்ப நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க. அவங்க வந்து எப்படி சவ்வாமத்துன் கவ்வாம, அவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அதிகமாக கயாமுல் லைல் அதாவது தஹஜ்ஜுத் தொழுவக்கூடியவர்கள், அவர்கள் உங்களுடைய மனைவி இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும். அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை திரும்ப தலாக்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. வந்து பின்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு நபர்கிட்ட, அதாவது அவங்களுடைய மாமா யாரு, முதல்ல சொன்னோம்ல அவங்களுக்கு 2 பேர் மாமா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உஸ்மான் பின் மதுஊன் மற்றும் குதாமா பின் மதுஊன், அதாவது அவங்களுடைய தாயார் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க 2 பேர்ட்டையும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என் மேல அசல் விருப்பமே இல்லை, அதனாலதான் வந்து எனக்கு தலாக்ன்றது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த பின்னாடி என்ன பண்றாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்தாங்க, வந்த பின்னாடி இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி என்னவாகுது, திரும்பவும் அவங்க வந்து இது பண்றாங்க, அதாவது அந்த தலாக்கை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்த பாகத்தை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் கேட்டோமோ அதை எனது மனசுக்குள் வாங்கி இஸ்லாத்துடைய வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.